அருதி அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தவரும் நமது எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவனருமான வீரப்பன் இன்று காலமானார். அவருக்கு வயது 98 வயது. தந்தை பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அரசியலில் பல்வேறு பதவிகளை வகித்த வீரப்பன் 1977 ஆண்டிலிருந்து 96 ஆண்டு வரை 5 முறை தமிழக அமைச்சராக, பல்வேறு துறைகளின் அமைச்சராக அவர் பணிபுரிந்திருக்கிறார். அரசியலில் மட்டுமன்றி திரைப்பட துறையிலும் அவர் தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வந்திருக்கிறார். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றிய வீரப்பன் நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், அடிமைப்பெண் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களை அவர் தயாரித்து இயக்கி வெளியிட்டிருக்கிறார் எம்ஜிஆருக்காக. அதன் பின்னர் சத்யா மூவிஸ் என்ற பெயரில் மேலும் ஏராளமான திரைப்படங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். சத்யா மூவிஸ் தயாரித்த ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்திற்கு எம்ஜிஆருக்கு தேசிய விருது கிடைத்தது. அரசியலும் அதிமுகவில் ஜா என்ற அணிகள் பிரிந்த போது ஜானகி அணியின் சார்பாக நின்று அரசியலில் ஈடுபட்டு வந்தார். அதன் பின்னர் 2 அணிகளும் ஒன்றிணைந்த பிறகு அரசியலில் இருந்து விலகி இருந்த வீரப்பன் எம்ஜிஆர் கழகம் என்ற தனி கட்சியை தொடங்கி திமுக ஆதரவு நிலையை எடுத்தார். கருணாநிதியுடன் அவர் இணைந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டிருந்தார். இருந்த போதிலும் வயது முதிர்வால் தொடர்ச்சியாக அரசியல் பணிகள் மற்றும் திரைப்பட பணிகளில் இருந்து விலகி இருந்த அவர் வயது முதிர்வு காரணமாக சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். இன்று அவர் காலமானார். தமிழக திரையுலகிலும் அரசியல் துறையிலும் பல்வேறு சாதனைகளை படைத்த மூத்த அரசியல்வாதியாக திகழ்ந்த வீரப்பன் இன்று காலமானார். அவருக்கு வயது 98. அவருக்கு திரைத்துறையினரும் அரசியல் தலைவர்களும் தங்களது இரங்கல் செய்திகளை தெரிவித்து வருகின்றனர்.